மிஸ்டர் குலசேகரன், அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் தான் பிரச்சனை, ஐயாக்கும் உங்களுக்கும் இல்ல. உங்க நிலத்தை அணைக்கட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஐயா சொத்தை கேக்குறீங்களே, இதுதான் உங்க நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயா ஆஸ்தி மொத்தமும் என் கைக்கு வந்தா அப்புறம் அணைக்கட்டுறதுக்கு என் நிலத்தை கொடுக்கிறேன். இப்ப நான் கலெக்டரா பேசல, ஐயா பொண்ணு கங்காவா பேசுறேன். குலசேகரன் மாமா, ஐயா சொத்தை நீங்க கேக்குறது அநியாயம். எங்க அப்பா கேக்குறது அநியாயம், நீ செய்யறது மட்டும் நியாயமா? கங்கா, நீ சுப்புலட்சுமி பொண்ணுங்கறத மறந்துடாத. இளவஞ்சி, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. போலீஸ் கிட்ட சொல்லி உங்களை வெளில அனுப்பிச்சிடுவேன். ஐயா பாத்தீங்களா ஐயா, அன்னிங்கிற மாதிரி இதை கொஞ்சம் கூட இல்லாம பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுற. இதுக்கு தான் நீங்க அவளை கலெக்டர் படிக்க வச்சீங்களா? பேச்சோட விட்டாளேன்னு சந்தோஷப்படு. நானா இருந்தா உன்னை அரைஞ்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிப்பேன். மாமா நல்லா கேட்டுக்குங்க, ஐயா சொத்துல ஒரு அடி கூட கொடுக்க முடியாது. ஐயா ஆஸ்தி பூரா கொடுத்தாதான் உங்க நிலத்தை நீங்க கொடுப்பீங்கன்னா அது தேவையில்ல. உங்க நிலத்தை எப்படி வாங்கணும்னு அரசாங்கத்துக்கு தெரியும். நீங்க போலாம். என்னம்மா, பொறுப்பான பதவியில் இருக்கிற நீயே பொறுமை இழந்துட்டிய? இல்லப்பா, அவர் எவ்வளவு அநியாயமா பேசுறாரு. எப்படிப்பா அதை ஏத்துக்க முடியும்? நமக்கு காரியம் நடக்கணுமா? நமக்கு காரியம் நடக்கும்பா. அணைய கட்டுவோம், கூட்டத்தை முடிச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். அணை கட்டுறதுக்கு உண்டான நிலம் திட்டவட்டமா கையகப்படுத்தப்படும். அணை கட்டப்படும்ன்ற வாக்குறுதிய நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வணக்கம். வாமா, வா. எல்லாரும் போயிட்டு வர்றேன். வணக்கம். தாயே, இந்த சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டியே. உடல்லையும் ஒரு குறைய வச்சு, மனசுலயும் பாரத்தை வச்சு என்ன மீள முடியாத துயரத்துக்கு ஆளாக்கிட்டியே. நான் தவறு ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரு. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு தாயே. வெற்றி, நீங்க அங்கே இருங்க, நானே வரேன். நீங்க? நான் வள்ளி. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கோவில் திருவிழாவில் உரையடிக்கும் போது பார்த்தேன். நான் மியூசிக் சேர் விளையாடும் போது கூட உங்களை பார்த்திருக்கேன். நீங்க ரமாவை விரும்பினதை நான் கேள்விப்பட்டேன். நாம நினைக்கதான் முடியும், நடத்துறதெல்லாம் கடவுள் கையில இருக்கு. நீங்க ரமா கல்யாணத்துக்கு போனீங்களா? இல்ல, கல்யாணத்துக்கு போகல. நீங்க போனீங்களா? நான் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. விதையை பாத்தீங்களா? நம்ம விரும்பினவங்கள கல்யாணம் தான் பண்ணிக்க முடியல. அவங்க கல்யாணத்தை பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கல. பாத்தீங்களா வெற்றிமாறன், நான் தான் ஜெயச்சந்திர மேல கண்மூடித்தனமான காதல வளர்த்துக்கிட்டு தவிர அவரே என்ன விரும்பல. தப்பெல்லாம் என் மேலதான். உங்க கதை மாதிரி தாங்க என் கதையும். ரமா ரொம்ப சரியாதான் சொன்னா. நான் நிச்சயமான பொண்ணு, என்ன விரும்பாதீங்க என்ன.
அதுவும் இல்லாமல் நான் ஐயாவோட பொண்ணு என்னை பின்தொடராதீங்க அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொன்னான். நான் கேட்கல. கடைசியில் எல்லாமே தப்பு கணக்காக போச்சு. காதலிக்க போய் இப்போ நான் தனிமனம் ஆயிட்டேன். வெற்றி, உங்க அம்மா இறந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சங்கடமா போச்சு. உங்களை ஆதரிக்க யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க வெற்றி. திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. வேணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என் மேலே இவ்வளோ அனுதாபப்படுற நீங்க உங்க கால் போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லவே இல்லையே. எல்லாம் காதலால வந்த வெனதான். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசி ஜெயச்சந்திரனோட கோவிச்சுக்கிட்டு ரோட பார்க்காம போனதால லாரி ஆக்சிடென்ட்ல கால் ஒண்ணு போயிடுச்சு. இந்த காலத்துல மூக்கு மொழியமா இருக்கிற பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. என்ன மாதிரி கால் இல்லாத பொண்ணுக்கு யாருங்க கிடைப்பா? இதை பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிரச்சனை தான். நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்துக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான். பாதிக்கப்பட்ட 2 பேரு ஒன்னா சேர்ந்து பேசும்போதுதான் வாழ்க்கையோட அனுபவம் புரியுது. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினது எனக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. எனக்கும் உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, நான் வரேன். டிரைவர் வாங்க. நீங்க எங்கே இருங்க. சரிங்க மேடம். கங்கா, வாமா வா. நேத்துல இருந்து ஜெயச்சந்திரன் உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஊரையே கூட்டி ஒரு கலக்கு கலக்கிட்டியாமே. எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்ததுமா. நீயே வந்துட்ட. உள்ள வாடா, காஃபி போடுறேன் வா. வேண்டாம் அத்தை. ரமா இருக்காளா? உள்ள இருக்கா? வா வா. ரமா, அக்கா வந்திருக்கா பாரு. வா 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 வா. உள்ள வாமா. அக்கா, ரமா எப்படிமா இருக்க? இருக்கேன்க்கா. மாமா சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் ரமா, என்னாச்சு? நீங்க அணை கட்டுறதுக்காக மாமா கிட்ட நிலத்தை கேட்டதா வீட்டுல ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. அக்கா, இதுல வேற ஏதாவது செய்ய முடியுமா? மாமா நிலம் கொடுக்காம அணை கட்ட முடியாதா? மாமா ஆத்திரமாவும் கோவமாவும் இருக்காரு. இது பாரு ரமா, எப்பவுமே பொது பிரச்சனைகளையும் குடும்ப உறவுகளையும் சம்மந்தப்படுத்தி குழப்பம் அடையக்கூடாது. இதுல உள்ள தந்திரங்கள்லாம் உனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஒரு பொறுப்பான பதவிக்கு வரும்போதுதான் உனக்கு தெரியும். சரிக்கா, சரி, நான் உனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி அத்தை, மாமா எங்க? அந்த மனுஷன் உள்ளதான் இருக்காரு. நேத்து பூரா அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே சண்டை. அணை கட்டினா ஊருக்கே நல்லதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் அவங்க நிலத்தை கொடுக்கும் போது இந்த மனுஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம்? ஊரோட ஒத்து போறது தானே நியாயம். என்ன என்ன இங்க? வாங்க கலெக்டர் திருமதி கங்காதேவி அவர்களே. எதுக்காக என் வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? மிஸ்டர் குலசேகரனை பார்க்க வந்திருக்கேன். நீங்க பெரிய கலெக்டர், நான் சாதாரண ஆளு. உங்ககிட்ட நான் சொந்த கொண்டாட முடியுமா? முத்தரசி, அந்த அம்மா என்ன கேட்டு வந்திருக்காங்க? கங்காவா வந்திருந்தா விருந்து வச்சு அனுப்பு. கலெக்டரா வந்திருந்தா என்ன விஷயம் கேட்டு அனுப்பு. இப்ப நான் கலெக்டரா தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசணும். சந்தோஷம். என்ன பேசணும்? அணை கட்டுற விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அதுதான் ஊர்க்கூட்டத்திலேயே நான் சொல்லிட்டேனே. என் முடிவு என்னன்னு அங்கேயே சொல்லிட்டேனே. அதுல எந்த மாற்றமும் இல்ல. எடப்பட்ட நேரத்துல உங்க மனசை மாத்திட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். மாறாது, எப்பவுமே மாறாது. இப்பவும் சொல்றேன், என்னோட சொந்த நிலத்துல ஒரு அடி கூட கொடுக்க மாட்டேன். இதோட விளைவு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? நீ படிச்சவ, உனக்கு எல்லாம் தெரியும். நான் படிக்காதவன், எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீ போகலாம். கங்கா, அப்பா சொத்து பிள்ளைக்கு தானே சொந்தம். நான் எழுதி தரேன், நீ அணை கட்ட ஆரம்பி. அலங்காதவன, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் என் சொத்து பூரா உனக்கு வந்து சேரும். என் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு. 100 வயசு வரைக்கும் நான் நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். நல்லவங்களாம் திடீர்னு போய் சேர்ந்துடுறாங்க. ஒண்ணுக்கு ஆக மாட்டேங்குது. நான் நல்லவன் இல்லடா, ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அல்பாயுஸ்ல போயிட மாட்டேன். போடா, போய் வேலையை பாரு போ. கங்கா, அணை கட்டிட்டா வீட்டுக்குள்ளேயே குழாயில தண்ணி வரும்ல? எல்லா வீட்டுக்கும் குழா மூலமா தண்ணி வரும். அதுவும் இந்த திட்டத்துல இருக்கு. என்னங்க, ஊர் பொம்பளைங்க எல்லாம் உங்களை வாழ்த்துவாங்கங்க. நிலத்தை கொடுத்துடுங்க. யாருக்காகவும் என் சொந்த நிலத்தை நான் கொடுக்கவே முடியாது. மாமா, சொந்த நிலம் சொல்றீங்களே, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க. எந்த நிலமும் நமக்கு சொந்தம் இல்ல, நிலத்துக்கு தான் நாம சொந்தம். கலெக்டர் அம்மா, உங்க தத்துவெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க போகலாம். வந்த வேலை முடியாம எப்படி மாமா போறது? என்ன சொல்ற? நிலத்தை நீங்க குடுக்கலனா நான் எடுத்துக்குவேன். அட, இங்க வர்றா. நான் பார்த்து பிறந்த பொண்ணு நீ எனக்கே பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டி காட்டல. நாம எல்லாரும் இந்திய நாட்டு பிரஜைகள். நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. சப் கலெக்டர்ன்ற முறையில சொல்றேன், சட்டப்படி உங்க நிலத்தை நான் ஆர்ஜிதம் பண்றேன்.